அனைவருக்கும் வணக்கம். டிட்டாச்டு லைஃப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். அதாவது எதுவுமே வேண்டாம், வேண்டாம் என்று எதிலுமே ஒரு பற்றில்லாத ஒருவன் இருந்தால் அவன் ஆனந்தத்தை அனுபவிப்பான் என்ற கூற்று உண்மையா? என்பதுதான் கேள்வி. ஏன்னா, இன் ஜெனரலா இந்த மாரி ஒரு விஷயத்த கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, ஈவன் நல்ல ஆன்மீகத்த தெரிஞ்சவங்களுக்கே கூட எல்லாத்தையும் விட்டா எப்படி ஆனந்தம் வரும்? வி மஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் லாஜிக்ஸ். என்ன லாஜிக்ஸ்? நீ வந்து விருப்பு, வெறுப்பு இல்லாம எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னா எனக்கு புரியுது. ஏன்னா விருப்பு வந்து லேட்டஸ்டான அது வந்து வெறுப்பா மாறுது. அதனால அங்க கஷ்டத்த குடுக்குது. அப்ப சுக, துக்கம் மாறி, மாறி வரும். இப்போ விஷயத்துல. விஷயங்கள்ல விருப்பு, வெறுப்பு இருந்தா, அது என்ன பண்ணும் அப்டின்னா, சம்டைம்ஸ் சுகமும், சம்டைம்ஸ் துக்கமும் குடுக்கும். அப்படி இல்லாம, நீ வந்து விஷயத்த விருப்பு, வெறுப்பு இல்லாம அனுபவி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சுகத்த குடுக்கும். இது எங்களுக்கு புரியுதுங்க. ஏன்னா விஷயத்த நீங்க விட சொல்லல. விஷயத்த விருப்பு, வெறுப்பு மட்டும் விடுன்னு தான் சொன்னீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த வச்சு நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியும்னு புரியுது. எல்லாமே விட்டுட்டா, எதுவுமே வேண்டான்னுட்டா, அது எப்படி ஆனந்தம் வரும்? டிட்டாச்டுன்னா என்ன அர்த்தம்? டிட்டாச்டா இருந்துகிட்டு அனுபவி அப்படின்னு சொல்லணும். விருப்பு, வெறுப்பு இல்லாம, ஆனா எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு புரியுங்க. அதுல நீங்க எதுவுமே இல்லாம கூட அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இல்லாம எப்படிங்க அனுபவம் வரும்? என்பதுதான் இன்றைக்கான கேள்வியா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சரு. அந்த விருப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெறுப்புல கொண்டு போய் முடியுது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ்ல அடிக்ட் அல்லது பொண்ணுட்ட அடிக்ஷன் அல்லது ஒரு பணத்துல அடிக்ஷன் அப்படின்னா, அது வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்த குடுக்கும். பட் அது இல்லாம போகும்போது, அது மிகப்பெரிய வேதனையாக மாறி நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றது. ஆதலால் இங்கே விருப்பு, வெறுப்பு என்பது மிக டேஞ்சர்ன்னு சொன்னா புரியுதுங்க. விஷயத்த ஏங்க நஞ்சுன்னு சொல்றீங்க? விஷயத்தின் மேல வச்சிருக்கிற விருப்பு, வெறுப்புன்னு தானேங்க நஞ்சுன்னு சொல்லணும். விஷயத்தை நஞ்சென தள்ளு இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது இல்லையா? அப்புறம் எல்லாத்தையும் தள்ளிட்டா அப்புறம் எங்க போறது? என்ன மரக்கட்ட மாரி வாழ்றதா? அப்புறம் என்ன நான் ஒரு மனுஷன் தானே! எனக்கு சந்தோஷம் வேணும் தானே! அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டா, ஒண்ணுமே இல்லன்னா அங்க என்னங்க இருக்கும்? என்ற சந்தேகத்திற்கான பதிலைத்தான் நாம் இன்று கேட்கின்றோம். சரியா? சரி இத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன? விஷயங்கள்னா என்ன? இந்த விஷயங்கள் உண்மையில சுகத்த குடுக்க முடியுமா? சுகம் தான் விஷயத்துல இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு உண்மைய கண்டுபிடிக்கலாம். என்னன்னா, எந்த ஒரு விஷயமே நிரந்தரமா இருக்கிறதில்ல. அது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. எப்போ என்ன ஆகும்னு தெரியறதே இல்ல. விஷயங்கள் என்னங்க விஷயம்? அந்த விஷயத்த அனுபவிக்கிற நீயே வந்து ஒரே மாதிரி இல்லையே! அந்த விஷயத்தின் மேல நீ வச்சிருக்கிற விருப்பும், வெறுப்பும் ஒரே மாதிரி இல்லையே! அப்போ விஷயங்கள் ஒரே மாதிரி இல்ல. அந்த விஷயங்களை அனுபவிக்கின்ற இந்த உடம்பு ஒரே மாரி இல்ல. விஷயங்களை அனுபவிக்கின்ற இந்த மனம் ஒரே மாரி இல்ல. புத்தி ஒரே மாதிரி இல்ல. எதுவுமே ஒரே மாதிரி இல்லப்பா! அப்படி இருக்கும்போது, எதுவுமே நிரந்தரமில்லாத ஒரு நிலையாக இருக்கும்போது, அந்த விஷயத்தில் எனக்கு சுகம் இருக்கின்றது என்று சொல்லுவது என்பது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் விஷயமே இல்லன்னு சொல்லிடலாம்ல. ஏங்க ஒரு நேரத்துல இருக்கு, ஒரு நேரத்துல இல்லன்னா, அது இருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு மெஜிஷியன் மேஜிக் ஷோல வந்து உன்ன காட்டுறான், திருப்பி காணாம போயிடுச்சு அப்படின்னா, அது இருக்குன்னு எப்படி சொல்றது? கண்கட்டி வித்தைக்காரன் நம் கண்ணை மறைத்துக் கொண்டு இருப்பது போல் ஒரு காட்சியை கொடுத்தான் உண்மையில். அது உண்மையில் இல்லை. ஏனென்றால், உண்மையில் இருந்தது என்றால், இது எப்போதும் இருக்க வேண்டும் அல்லவா? ஏதோ ஒன்று நிரந்தரமாக இருக்கின்றது. அதை மட்டும் தானே உண்மை என்று நாம் சொல்ல முடியும். என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது, விஷயங்களின் அனித்தியத்தை நீங்கள் பார்க்கும்போது, பிறந்த கருவில் அ உண்டான குழந்தை கருவிலேயே இறந்து விடுகிறது என்பதெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் விஷயத்தில் சுகம் இருக்கு என்று சொல்லுவதற்கு வழி இல்லை. நம்பர் 1. 2வது மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லங்க. அது என்னது அது? விஷயம்ங்கிறது என்னது அது? ஜடம் தானே! ஒரு ஜட வஸ்து உனக்கு என்னத்த குடுக்க முடியும்? அந்த ஜடத்துக்கு உயிர் கொடுப்பவன் யார் என்றால் நீ தானே! அப்போ அத வச்சு இப்படி பயன்படுத்திக்கலாம். அத வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து நான் இப்படி என்ஜாய் பண்ணிக்க போறேன் என்று ஒரு வஸ்துவிற்கு உயிர் கொடுப்பதே நீ தானே! ஒருத்தனுக்கு ஒரு வஸ்து சுகமா இருக்கு. ஒருத்தனுக்கு ஒரு வஸ்து துக்கமா இருக்கு. ஏன்னா, வஸ்துங்கிறது அங்க ஒண்ணுமே இல்ல. அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கின்றாயோ, அப்படித்தானே இருக்கின்றது. உனது கற்பனையால் தானே விஷயங்களுக்கே உயிர் வருகிறது. அப்புறம் விஷயத்துல ஒண்ணுமே இல்ல தானே! என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும், விஷயங்கள் ஒரு டம்மி என்பதை நாம் உணர வேண்டும். சரி, உடனே நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்க? பரபிரம்மம். அந்த ஆனானப்பட்ட பரபிரம்மம். என்னமோ சச்சிதானந்த சொரூபி என்று சொல்லுகிறாயே, அந்த பரபிரம்மம் எதுக்குய்யா மாயையா வரணும்? எதுக்குய்யா உலகமா விரியணும்? எதுக்குய்யா இது எண்ணிறந்த விஷயங்களாக மலரணும்? இதெல்லாம் எதுக்கு அப்டின்னா, அது ஆனந்தமாக தன்னுடைய ஆனந்தத்தை கொண்டாடுவதற்காகத்தானே! அப்போ இந்த மாயை என்பது தோற்று தோற்றுவிக்கப்பட்டது எதுன்னா,
பரபிரம்மம் என்றழைக்கப்படுகின்ற அந்த உண்மையான சச்சிதானந்த வஸ்து தான் தோற்றமா இங்க உட்கார்ந்திருக்கு. அது பெர்மனன்ட்டா பிளிஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தோற்றம் தோன்ற வேண்டிய அவசியமே இல்லையே என்றெல்லாம் கேள்வி கேட்கலாம். அல்லது நீங்க இப்படி கேட்கலாம். ஏன்பா நான் தான் ஒரு பிளேயரு. அந்த பிளேயரா இருக்கிற நானு, நான் வந்து ஏன் விளையாடி மகிழக்கூடாது? விளையாடுறது தானப்பா கிக்கு. சும்மா உட்கார்ந்திருந்தா என்னடா கிக்கு? பிரம்மம் அவ்யக்தத்தில் அமைதியாக இருக்கின்றது. அமைதி ஓகே. அத வேணா கிக்குன்னே வச்சுக்கோங்கப்பா. வேண்டாங்கல. ஆனா அந்த அமைதி அப்படிங்கிற அந்த கிக்கோட சும்மா உட்கார்ந்திருக்காம, விளையாடுனா டபுள் கிக்கு தானே! விருப்பு, வெறுப்பு மட்டும் தானே டேஞ்சரு. விருப்பு, வெறுப்பு இல்லாம நம்ம பாட்டுக்கு விளையாடலாம் இல்லையா? விளையாண்டா தானே அதிக கிக்கு. பரபிரம்மம் அது அமைதியாக இருக்கிறது. கிக்குன்னே வச்சுக்கோங்க. ஆனா தன் கிக்கை இன்னும் பன்மடங்காக்கி அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றியதால் தானே உலகமாய் விரிந்தது. ஆதலால் விஷயங்கள் துறந்துவிட்டு ஆனந்தம் என்பதை விட, விஷயங்களில் உள்ள விருப்பு வெறுப்பை மட்டும் துறந்துவிட்டு ஆனந்தமாக வாழ்வது தானே சாலச் சிறந்தது என்றெல்லாம் கூட நம் மனதிற்கு தோன்றலாம். நாம் இதை வாதிடலாம். தவறொன்றும் கிடையாது. நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். பட் இந்த ஒரு விஷயம் மகத்துவமான விஷயம். ஏன் வந்து வேதத்துல எல்லாமே வந்து ஆ விஷயம் நஞ்சுன்னு சொல்லுது. அனைத்தையும் துறந்து விடுன்னு சொல்லுது. விரக்தனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. சாஸ்திரத்திலயும், வேதத்திலயும் வந்து லூசு பசங்க இல்ல அவங்கலாம். ஸோ மிகப்பெரிய ஞானிகளாலும், மற்றவர்களாலும் எழுதப்பட்ட அந்த விஷயத்தில், இவை அறவே துறக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னா, விஷயத்தில் தான் சுகம் இருக்கின்றது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கும் இந்த மனதிற்கு, விஷயங்களில் சுகம் இல்லை, விஷயங்களே இல்லாமலும் நீ ஆனந்தமாக இருக்க முடியும் என்றும், அந்த ஆனந்தத்தோடு பொய்யாக இந்த உன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தான் பிரம்மம் மாயையாக இருக்கிறதே தவிர, மாயையினால் பிரம்மத்திற்கு சுகமில்லை. இன்ஃபாக்ட் பிரம்மமே மாயைக்கு சுகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற ரீதியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம் மாயை கடக்க வேண்டும். கடக்க வேண்டும்னா, மாயையை விட்டு விலக வேண்டும். மாயையை விட்டு விட்டு இருந்தாலும் எனக்கு சுகம், சுகமானந்தம் என்பது இருக்கின்றது என்பது உணரப்பட வேண்டும். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் த பீப்பிள் ஹூ ஆர் டெல்லிங் தட் விருப்பு வெறுப்பு இல்லாம இந்த உலகத்த அனுபவிக்கலாம் அப்படிங்கிற கருத்து தப்புன்னு சொல்ல வரலைங்க. பட் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம நீ உலகத்த அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி உலகமே இல்லாம, விஷயங்களே இல்லாம, ஏன் உன் உடம்பும், மனசும், புத்தியே இல்லாம, உன் சொரூபத்தில் இருந்து ஒரு முறை உன்னை சுவைத்துப் பார்த்துவிட்டு, பிறகு நீ இந்த பொய் விஷயங்களை விருப்பு வெறுப்பில்லாமல் அனுபவிக்கலாம். அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரியும், இந்த பிரம்மாண்டமான இந்த உலகம் என்பது என் கற்பனையாலான வெறும் தோற்றம் மாத்திரமே. அனைத்தும் நானே. இங்கே வெறும் ஒரு திரைப்படம் மாதிரி இங்கே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது, விளையாட்டு எனக்கு சுகம் தருது அப்படிங்கிறத விட, என்னுடைய சொரூபமே இங்கே விளையாட்டாக மலர்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் நம்ம இங்கே சொல்ல வேண்டுமே தவிர, விளையாட்டு வந்து எனக்கு சுகத்த குடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை இவன் சொரூபத்தை மறந்துவிட்டால் அந்த விளையாட்டு இவனுக்கு என்ன கொடுக்கும்? நரகத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சொரூபத்தோடு இருக்கும் வரைதான் அந்த சொரூப சுகத்தை இங்கே இவன் விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுவே விளையாட்டாக வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்றால், சொரூப சுகத்தோடு இருக்கும்போது அந்த சொரூப சுகத்தைத்தான் இவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் விளையாட்டு என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதில் அவன் வெளிப்படுத்தி மகிழ்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என்னுடைய கேள்வி கேட்டதன் நோக்கம் இட்ஸ் வெரி சிம்பிள். எதுவுமே இல்லாமலும் சுகம் என்ற ஒரு ஆனந்தத்தை உணர வேண்டும். விஷயத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க ஆனந்தமா மகிழலாம் அப்படிங்கிற கருத்து உண்மையே என்றாலும், அதற்கு முதல் கட்ட தகுதியாக என் சொரூபத்தை நான் அடைய வேண்டும். சொரூப சுகம் என்றால் என்னவென்று உணர வேண்டும். ஒரு விளையாட்டு வீரன் விளையாடும்போது மட்டுமே சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவன் விளையாடாமல் அமைதியாக இருத்தலும் ஒரு பேரானந்தம் தான் என்று உணர்ந்து அவன் விளையாட்டுக்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இதை சொல்லியிருந்தேன். சோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. ஆனாலும் ஒரு சுகத்தை. அது நான் தான் செத்து போன மாரி இருந்தேன் எனக்கு என்ன தெரியும்னு கேட்காதீங்க. அட்லீஸ்ட் அது பாயிண்ட் ஆஃப் ஸ்லீப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இல்ல நீங்க இயர்லி மார்னிங் உங்கள தட்டி எழுப்பும்போது, "ஆமா யார்றா அவன்?" அப்படின்னு எந்திரிக்கிறீங்கல்ல. அப்ப என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல உங்ககிட்ட. ஏன்னா, உங்க மனசே கூட இன்னும் முழுசா எந்திரிக்கல.
அப்ப அந்த அரை தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய ஆனந்தத்தை உணர்ந்தீர்களா இல்லையா? அப்ப எதுவுமே இல்லாமலும் ஒரு ஆனந்தம் இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்தால் அல்லவா, நாம் விஷயத்தில் இருந்த பற்றை முழுமையாக நீக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, விஷயத்துல நீ அடிக்ட் விருப்பு, வெறுப்பு இல்லாம நான் ஆனந்தமா இருந்துடலேன்னு சொல்றது ஓகே. ஆனா, விருப்பு, வெறுப்பு டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும்னா விஷயங்கள் ஒரு டம்மி விஷயம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. விஷயமே இல்லைன்னாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்டான்ற நான் யார் என்ற விஷயத்தை மிக ஆழமாக புரிந்து கொண்டு விட்டால் மட்டுமே, நீ விருப்பு வெறுப்பை முழுமையாக களைய முடியும் என்பதால் நான் இதை வலியுறுத்தி பேச வேண்டியிருக்கிறது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் இந்த கேள்வியின் நோக்கம் வந்து எல்லாத்தையும் துறந்து விட்டாலும் ஆனந்தமே என்று சொல்வது உண்மையா என்றால், ஆம் என்பதே உண்மை. ஏனென்றால், அந்த சொரூபமாகவே நான் இருக்கின்றேன். மாயையின் கலப்பில்லாமலே, உலகத்தின் கலப்பில்லாமலே, உடல், மனம், புத்தி எதுவும் இல்லாமலே, சொரூபத்தில் இருந்த சுகத்தை நாம் பெற முடியும் என்ற உண்மை ஒருவன் உணரப்பட வேண்டும். அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் கெப்பாசிட்டி அப்பதான் நானும் நம்புவேன். விருப்பு, வெறுப்பு 100% போயிருச்சுங்கிறத என்னால எப்ப நம்ப முடியும்னா, நீ உன் சொரூபத்த டச் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதை முழுசா நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கப்புறம் நீங்கள் தாராளமா விருப்பு, வெறுப்பு இல்லாம இந்த உலகத்தோடு, மாயை என்ற புரிதலோடு நீங்கள் விளையாடுங்கள். தவறல்ல என்பதே எனது பதில். ஓகேண்ணா.